அங்கேயும் ஒரு பெருமாள் இருப்பார். அன்னமூர்த்தி அப்படின்னு பேர் அந்த பெருமாளுக்கு. அந்த அன்னமூர்த்தி தான் நம்மளுக்கெல்லாம் அன்னத்தை கொடுக்குறவர். அதனால் அந்த அன்னமூர்த்தி பகவானையும் சேவிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா அந்த அன்னமூர்த்தியோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது நம்ம வெளியில் வரப்போகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓட்டை இருக்கும். அதுக்கு நேராக கீழே கிணறு இருக்கும். எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மழை நீர்லாம் அந்த ஓட்டை வழியாக வந்து இந்த கிணறுல சேகரிச்சிருப்பாங்க. அந்த காலத்துலேயே மழை நீரை எப்படி சேகரிக்கிறாங்க பார்த்தீங்களா, மேலே இருக்க தண்ணி பூரா மழை நேரத்தில் இந்த ஓட்டை வழியாக இந்த கிணத்துல விழுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதை முடிச்சு அப்படியே வந்தோன்னா நம்ம கம்பத்தடி ஆஞ்சநேயர் இருப்பார். அவருக்கு முதல்ல நம்ம பெருமாள் சேவிச்சாலே அதுக்காக அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு ஒரு சுற்றிட்டு தான் நம்ம வெளியில் வரணும். அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வெளியில் வரோமா, வெளியில் வந்து அப்படி லெஃப்ட் சைடாக தான் வர முடியும். வந்துட்டு ரைட்டு எடுத்தோம்னா தாயார் சன்னதி. இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம முக்கியமான ஆளை சேவிக்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாளம்மாவை தான் நம்ம சேவிக்க போகிறோம். அடுத்தது ஆண்டாளம்மாவை பற்றி அடுத்த பதிவில்